தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போ நீங்கள் பார்த்த அந்த வீடியோவில் துப்பாக்கிச்சூடு நடத்திட்டு இருந்த அந்த தீவிரவாதியை மடக்கி பிடிச்சு அவர் கையிலிருந்து கன்னை பறிக்கிறார்ல, அந்த நபர் ஒரு சாதாரண வியாபாரி. அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் பற்றி கவலைப்படாமல் உயிரை பணயம் வச்சு அந்த தீவிரவாதியை மடக்கி பிடிச்சு நிறைய பேருனுடைய உயிரை காப்பாற்றிருக்காரு. இந்த துப்பாக்கிச்சூடில் அந்த வியாபாரிக்கு என்ன ஆச்சு, அவர் மடக்கி பிடிச்ச அந்த நபர்கள் யாரு, ஆஸ்திரேலியாவுடைய அந்த பிரபல கடற்கரையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது டிகோட் பை வெங்கட். ஆஸ்திரேலியாவில் சவுத் வேல்ஸ் அப்படிங்கிற மாகாணத்தில் சிட்னி நகரம் அமைஞ்சிருக்கு. உலக பிரசித்தி பெற்ற நகரம், எல்லாருக்குமே தெரிஞ்ச நகரம் தான். அந்த நகரத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பீச் தான் பாண்டி பீச் அப்படின்னு சொல்லப்படுது. உலக அளவில் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இந்த பீச் இருந்துகிட்டு இருக்கு. எப்படி இந்தியாவில் கோவா இருக்கோ அதே மாதிரி பாண்டி பீச்சை ஆஸ்திரேலியாவில் சொல்றாங்க. இந்த பீச்சினுடைய ஹைலைட்டே அதனுடைய கர்வி ஏரியா தான். ஒரு வளைவு போல அந்த பீச் அமைஞ்சிருக்கிறது தான் இதனுடைய சீனிக் பியூட்டியே. இதுதான் டூரிசம்கான அட்ராக்ஷனும் கூட. இன்னொரு பக்கம் வருஷம் ஃபுல்லாக பெரிய பெரிய அலைகள் இந்த பீச்சில் அடிக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக இது ஒரு சர்ஃபிங்கான ஹாட்ஸ்பாட்டாகவும் இருக்கு. நிறைய பேர் சர்ஃபிங் பண்ற ஒரு முக்கியமான பீச் இந்த பாண்டி பீச். அதுபோக ஆஸ்திரேலியாவுடைய பாரம்பரிய சின்னமாகவும் ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் இருக்கு இந்த பாண்டி பீச். காரணம், அபார்ஜினல்ஸ் சொல்லப்படுற ஆஸ்திரேலியாவுடைய பழங்குடிகள் ஒரு காலத்துல இந்த இடத்துல இருந்ததாகவும் அவங்களுடைய மொழியில இருக்கிற பாண்டி அப்படிங்கிற பேர் தான் இந்த பீச்சுக்கு வச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. பாண்டி அப்படின்னா மிகப்பெரிய அலைகள் பாறைகளை உடைச்சு கரையை நோக்கி வருது அப்படிங்கிறத குறிக்கிற வகையிலான வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பீச் உலக அளவில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம், 2000 ஆஸ்திரேலியாவில் தான் ஒலிம்பிக் நடந்துச்சு. அப்போ சிட்னியில் நிறைய மைதானங்கள் இருந்துச்சு. இந்த பாண்டி பீச்சில் தான் பீச் வாலிபால் கேம்ஸ் நடத்தப்பட்டுச்சு. ஸோ அப்போத்துல இருந்து இது சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பீச்சாக பார்க்கப்படுது. இந்த பீச்சுக்கு போறதுக்கு பெஸ்ட் சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரை இருக்கிற 3 மாதங்கள் தான். காரணம், இது ஆஸ்திரேலியாவில் சம்மர் சீசன் சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் மக்களுடைய கூட்டம் இந்த பாண்டி பீச்சில் அதிகமாக இருக்கு. குறிப்பா நியூ இயர் வருது, கிறிஸ்மஸ் வருது, இயர் அண்ட் ஹாலிடேஸ் வருது அப்படின்னு சொல்லி மக்கள் இந்த பீச்சுக்கு அதிகமாக படையெடுக்கிறாங்க. அப்படி இந்த டிசம்பர்ல கூட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு மாலை நேரத்துல தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருக்கு. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் பொதுவாக நடத்தப்பட்ட சம்பவமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஹானுக்கா அப்படிங்கிற ஒரு யூத மத விழா அது இந்த பீச்சில் நடந்திருக்கு. யூதர்கள் கூடி அந்த விழாவினுடைய முதல் நாளை கொண்டாடுறதுக்காக சேர்ந்திருக்காங்க. நவம்பர் டிசம்பர்களில் தான் இந்த ஹானுக்கா அப்படிங்கிற அந்த ஃபெஸ்டிவல் எப்பயுமே வரும். அப்படி டிசம்பர் 14ஆம் தேதி தான் அதனுடைய தொடக்க நாளாக அமைஞ்சிருக்கு. இதை ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்ன்னு சொல்றாங்க. எப்படி இங்கே தீபாவளியை சொல்றோமோ அங்கே ஹானுக்காவை சொல்றாங்க. ஆனால் அந்த பட்டாசு வெடிக்கிற வழக்கம் அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒன்றாக கூடி மத வழிபாடு செஞ்சு பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்றது தான் இந்த விழாவினுடைய நோக்கம். அதுக்காக தான் டிசம்பர் 14ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் இந்த பாண்டி பீச்சில் யூதர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க கூடியிருக்காங்க. ராபி அப்படின்னு சொல்லப்படுற மத போதகரும் இந்த கூட்டத்தை வழிநடத்துறதுக்காக அங்கே வந்திருக்காரு. அப்போதான் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு. அந்த ஹானுக்கா விழாவை குறி வச்சு தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருக்கு. டிசம்பர் 14ஆம் தேதி மாலை ஒரு 6-6:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் தான் முதல் துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள நிறைய பேர் சுருண்டு விருந்து இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமாக தான் சில வீடியோக்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது, அந்த பாண்டி பீச்சையும் கார் பார்க்கிங்கையும் கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜ் இருக்கு. சின்ன பிரிட்ஜ் தான். அந்த சின்ன பிரிட்ஜ்ல இருந்து 2 பேர் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்துறது அந்த வீடியோவில் பதிவாகி இருக்கு. அந்த வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க கிட்ட ஒரு துப்பாக்கி மட்டும் கிடையாது, 2-3 துப்பாக்கி அவங்க வச்சிருக்காங்க. சரமாரியாக சுட்டுக்கிட்டே வராங்க. அதுல ஒரு நபர் மட்டும், அதாவது வெள்ளை பேண்ட் அடிஞ்ச ஒரு நபர் மட்டும் அந்த பிரிட்ஜ்ல இருந்து இறங்கி ஒரு கூட்டத்தை நோக்கி போறதை பார்க்க முடியுது. அப்படி அவர் துப்பாக்கிச்சூடு நடத்திக்கிட்டே இருக்கும்போது தான் பின்னாடி இருந்து ஒரு நபர் அவரை போய் மடக்கி பிடிச்சு அவருடைய கன்னை வாங்கி அவரை துரத்தி அடிக்கிறாரு. அந்த ஹீரோனுடைய பேர் தான் அகமது அல் அகமத். அவர் ஒரு டொபாக்கோ ஷாப், அதாவது புகையிலை சார்ந்த கடை வச்சிருக்கிற ஒரு வியாபாரி. முன்னாடி அவர் பழக்கடை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பின்னாடி விசாரிச்சதுல அவர் புகையிலை சார்ந்த கடை வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அவர் சிரியாவை சேர்ந்தவர். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் புலம்பெயர்ந்து அங்கேயே செட்டில் ஆயிருக்காரு. அங்கே இந்த வியாபாரத்தையும் நடத்திட்டு இருக்காரு. குறிப்பா பீச் பக்கத்துல தான் அவருடைய கடை இருக்கு. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடக்கும்போது பதறி அடிச்ச அவரு தன்னுடைய கடையை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ எதை பத்தியுமே யோசிக்காம அந்த துப்பாக்கிச்சூடு நடத்திட்டு இருந்த தீவிரவாதியை நோக்கி ஓடுறாரு. காருக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தவர் சத்தமே இல்லாம அந்த தீவிரவாதியை பின்னாடி இருந்து மடக்கி பிடிச்சு ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த கன்னை அவர் கையில வாங்குறாரு. கன்னை வாங்கிட்டு அவர் செஞ்சது என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த தீவிரவாதியை அவர் சுடலை. அவர் கையில வச்சு மிரட்டுறாரே தவிர அவர் சுடலை. அந்த கேப்ல அந்த தீவிரவாதி திரும்பவும் அந்த பிரிட்ஜுக்கே போயிடுறாரு. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
அகமது அல் அகமது மட்டும் அந்த கன்னை பிடுங்காம இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னும் அங்க பலி எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கும். காரணம், அந்த பிரிட்ஜில இருந்து அந்த ஹானுக்கா விழா நடந்துகிட்டு இருந்த அந்த இடத்தை நோக்கி தான் அந்த தீவிரவாதி நடந்து பக்கத்துல போயிருக்காரு. அவர் இன்னும் முன்னேறி போக விடாம தான் அகமது அல் அகமது அவரை தடுத்திருக்காரு. அந்த தீவிரவாதி திரும்பவும் அந்த பிரிட்ஜுக்கே போனதுனால அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாயிருச்சு. அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து சுடப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. ஸோ அகமது அல் அகமது மட்டும் அந்த தீவிரவாதியை தடுக்காம இருந்திருந்தாருன்னா இன்னும் அங்க பலி எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கும். அகமதினுடைய இந்த தன்னலம் பாராத செயலினுடைய விளைவாக அவருக்கு 2 துப்பாக்கி குண்டுகள் கையில பாஞ்சிருக்கு. இப்போ அவர் மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஆஸ்திரேலிய பிரதமர், அமெரிக்க அதிபர், இஸ்ரேலினுடைய பிரதமர் உட்பட உலகமே அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கு. அவர் விரைந்து குணமடையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவருடைய செயலை பாராட்டி உலக அளவில் ஒரு கிரவுட் ஃபண்டிங்கும் நடந்திருக்கு. இதுவரைக்கும் அந்த கிரவுட் ஃபண்டிங்க்கு $1,00,000 நிதியாக கிடைச்சிருக்கு. இது எல்லாமே அகமதுக்கு கொடுக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிரவுட் ஃபண்டிங் நிறுவனம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் நடக்கும்போது கூடவே சேர்ந்து இஸ்லாமிய வெறுப்பும் பரப்பப்படும். ஆனால் இன்னைக்கு நடந்த சம்பவத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது பொதுப்படையாக ஒரு மதத்தையோ, ஒரு குழுவையோ, ஒரு நாட்டை சேர்ந்தவர்களையோ, ஒரு இனத்தை சேர்ந்தவர்களையோ பொதுமைப்படுத்தி அவங்க தவறு செஞ்சவங்க, அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற அடையாளத்தை நம்ம புகுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அகமது அல் அகமது இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்காரு. சரி, அங்க நடந்த விஷயங்களை திரும்பவும் கண்டினியூ பண்ணுவோம். அகமது அல் அகமது அந்த கன்னை வாங்கினதுக்கு பிறகு அந்த நபர் திரும்பவும் அந்த பிரிட்ஜுக்கு போயிடுறாரு. அங்க இருந்து இன்னொரு கன்னை அவர் கையில் எடுத்து அங்க இருந்து இன்னொரு நபரோட சேர்ந்து திரும்பவும் துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள போலீஸ் வந்துடுறாங்க. 2 பேரையும் ஷூட் பண்ணிடுறாங்க. இதுல ஒருத்தர் இறந்துடுறாரு, இன்னொருத்தர் ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சையில இருக்காரு. இந்த தாக்குதலை நடத்தினது யார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. சஜித் அக்ரம், நவீத் அக்ரம், இவங்க 2 பேர் தான் இந்த துப்பாக்கி சூடுல ஈடுபட்டிருக்காங்க. இதுல சஜித் நவீதினுடைய அப்பா. சஜித்துக்கு 50 வயது, நவீதுக்கு 24 வயது ஆகுது. போலீசார் சுட்டதுல சஜித் அக்ரம் உயிரிழந்துட்டாரு. நவீத் அக்ரம் காயத்தோட சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காரு. சஜிதினுடைய கார்ல ஐஎஸ்னுடைய பிளாக் இருந்திருக்கு. அதாவது இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பினுடைய கொடி அதில் இருந்ததாகவும் தகவல் வெளியாகிருக்கு. தொடர்ந்து காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சோக சம்பவத்துல 10 வயது பெண் குழந்தை உட்பட 15 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அது போக 40க்கும் மேற்பட்டவங்க மருத்துவமனையில தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல சில பேருடைய நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிட்னி நகரத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே பிளட் டொனேட் பண்றதுக்காக உடனடியாக மருத்துவமனைக்கு விரைஞ்சிருக்காங்க. இந்த துப்பாக்கி சூட்ல பிரான்ஸை சேர்ந்த ஒருத்தர், இஸ்ரேலை சேர்ந்த ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ராபின் சொல்லப்படுற மத போதகர் ஒருத்தரும் கொல்லப்பட்டிருக்காரு. அது போக அலெக்சாண்டர் கிளைட்மேன் அப்படின்னு சொல்லப்படுற ஹாலோகாஸ்ட் சர்வைவர், அதாவது ஹிட்லர்னுடைய வதை முகாம்கள்ல இருந்து தப்பிச்ச ஒரு நபர் இந்த துப்பாக்கி சூட்ல கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. சரி, இந்த துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் என்ன? இப்போ வரைக்கும் அந்த துப்பாக்கி சூடு நடத்தின 2 பேர்ல ஒருத்தர் தான் உயிரோட இருக்காரு, நவீத் அக்ரம். அவர் சிகிச்சையில இருக்கிறனால இந்த தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டது அப்படிங்கிற காரணம் அவங்க வாயில இருந்து இன்னும் வெளியாகல. வேற எந்த அமைப்பும் இதுக்கு பொறுப்பேற்கல. ஆனா இந்த தாக்குதல் வெறும் தீவிரவாத தாக்குதல் கிடையாது. இது ஒரு ஆன்டிசெமிட்டிக் அட்டாக் அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்து கண்டனம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்டிசெமிட்டிக் அப்படின்னா யூதர்களுக்கு எதிரான, இஸ்ரேலியர்களுக்கு எதிரான தாக்குதலாக தான் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலிய அரசாங்கமும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எதிர்க்கட்சிகளும் சரி, அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளுடைய தலைவர்களும் இதை சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா இஸ்ரேல் காசா மேல எப்போ போர் தொடங்கினாங்களோ, அங்க என்ன மாதிரியான அட்டூழியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதையெல்லாம் கண்டிக்கிற வகையில யூதர்கள் மேல உலகின் பல்வேறு மூலைகள்ல அட்டாக்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதன் ஒரு பகுதியாக இந்த அட்டாக்கும் பார்க்கப்படுது. குறிப்பா இது வரைக்கும் நடந்த அந்த ஆன்டிசெமிட்டிக் அட்டாக்ஸ் எல்லாமே ஒரு நபர் இறந்தாரு, 2 பேர் இறந்தாரு, சின்ன மோதல் ஏற்பட்டுச்சு, கடைகள் உடைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அளவுல தான் இருந்துச்சே தவிர இந்த மாதிரியான ஒரு மாஸ் ஷூட்டிங் இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. சரி, காசா மேல இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கின 2023க்கு பிறகுதான் இந்த மாதிரியான தாக்குதல்கள் இஸ்ரேலியர்கள் மேல நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கு முன்னாடி பல ஆண்டு காலமாக, இன்னும் சொல்ல போனா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் எப்ப பிரச்சனை ஆரம்பிச்சதோ அப்போதுல இருந்தே இந்த மாதிரியான சம்பவங்கள் உலகம் முழுக்க அங்கொன்னும் இங்கொன்னும் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாகவும் தான் இதுவும் பார்க்கப்படுது. இந்த சம்பவத்தை ஆஸ்திரேலியாவுடைய நேஷனல் இமாம் கவுன்சில் அந்த அமைப்பு கண்டிச்சிருக்காங்க. இது இஸ்ரேலியர்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் மட்டும் கிடையாது, இஸ்லாமியர்கள் மேலும் நடத்தப்பட்ட தாக்குதல் தான். இந்த மாதிரியான பிரிவினைவாதங்கள், இந்த மாதிரியான மோதல்களுக்கு ஆஸ்திரேலியாவில் இடமில்லை அப்படின்னு சொல்லி அவங்க இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை வச்சு சமூக ஊடகங்கள்ல நிறைய விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா இஸ்லாமியர்கள் தான் இந்த மாதிரியான தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு ஒரு பக்கத்துல குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் மட்டும் காசாவில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் நியாயமா? சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம அவ்வளவு துடிதுடிக்க கொண்டுகிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் சரியா? அவங்க அப்படி பண்ணா இப்படி தானே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான பதில்வாதங்களும் வைக்கப்பட்டுக்கிட்டு. ஆனா இதையெல்லாம் புறந்தள்ளிட்டு நம்ம கவனிக்க வேண்டியது
அகமது அல் அகமத் போன்ற நபர்களை தான். அகமத் சிரியாவில இருந்து வர்றாரு. சிரியா போர்ல பாதிக்கப்பட்டவர். அதனால தான் அங்கிருந்து புலம்பெயர்ந்து இங்க வந்து தங்கிட்டு இருக்காரு. சிரியாவில் தாக்குதல் நடத்தினதுல சிரியாவினுடைய போர்ல இஸ்ரேலுக்கும் ஒரு பங்கு இருக்கு. அப்படி பார்த்தா அகமதுக்கும் இஸ்ரேல் மேல ஒரு வெறுப்பு இருந்திருக்கணும். ஆனால் அங்க ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது, அங்க மனிதர்கள் கொல்லப்படுறாங்க, குழந்தைகள் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே தன்னுடைய குடும்பத்தை கூட அவர் மனசுல வச்சுக்காம ஓடோடி போய் அந்த தாக்குதலை தடுக்கணும்னு நினைச்சு அந்த துப்பாக்கியை வாங்கி தன்மேலையும் 2 புல்லட்டை வாங்கி இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அந்த நொடியில சுடுறவன் எந்த மதம்னு பார்க்கல, சாகுறவன் எந்த மதம்னு பார்க்கல, அங்க உயிர்கள் சாகுது, அதை தடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அகமதுக்கு இருந்திருக்கு. அந்த மனிதாபிமானம் தான் இப்போ உலகம் முழுக்க மதங்கள் கடந்து நமக்கு தேவைப்படுது. அதுதான் அமைதிக்கு கொண்டு போற வழியும் கூட. உலகம் முழுக்க போர், ரத்தம், உயிரிழப்புகள், துப்பாக்கிச்சூடுன்னு அவநம்பிக்கை தர செய்திகளாக வெளியாகிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல அகமது அல் அகமதினுடைய செயல் ஒரு நம்பிக்கை ஒளியை ஏத்தி வச்சிருக்கு. அந்த நம்பிக்கை ஒளி உலகம் முழுக்க பரவட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விவகாரத்துல வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தா தொடர்ந்து நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.